உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மனிதனும் ஜெயிக்க முடியாது. எப்போ தெரியுமா? கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமே உங்களை ஆளுகை செய்யும் பொழுது, கர்த்தருடைய மகிமை மட்டுமே உங்களோடு கூட இருக்கும் பொழுது, வேறு எந்த மகிமையும் நீங்கள் சாராமல், எந்த பிரசன்னத்தையும் விரும்பாமல், வேறு எந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் போய் நிற்காமல், கர்த்தருடைய சன்னிதானத்திலே நிற்க பழகுங்க. உங்களுக்கு எதிராக படையெடுத்து வருகிற 10,000 பேர், 16,000 அத்தனை பேர் வந்தாலும் பயப்பட மாட்டேன்னு சங்கீதத்தில் இருக்குது. எத்தனை ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்து, எத்தனை விதமான பிரச்சனைகளை கொண்டுக்கிட்டு வந்து, கூட்டம் கூட்டமாக வந்து நின்னா கூட, உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருக்கிற அந்த பலசாலிகளை விட உங்களோடு இருக்கிற தூதர்கள் மிகப்பெரிய பலசாலிகள், கூட்டத்தில் அதிகமானவர்கள், வல்லமையில் பெரியவர்கள். நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம். தேவ பிரசன்னத்தை நாடி எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் நிற்க பழகுங்க. எத்தனை மனுஷன் என்ன திட்டம் போட்டு என்ன பொய் செய்தாலும், என்ன மாயை செய்தாலும், என்ன செஞ்சு பார்த்தாலும், கர்த்தர் உங்களோடு இருந்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் தோற்று ஓடி போகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபை நம்ம மேல் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.